வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து புதினா அப்புறம் முடக்கத்தான் முடக்கத்தான் தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு முடக்கத்தான் வந்து நல்லா ஆஞ்சு அலம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப்பு முடக்கத்தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனியாக வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த இட்லி மாவு சாதாரண நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு தான். இதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக அரைக்கல. இது வந்து எப்படியும் ஒரு 10 12 தோசை வரும். நம்ம இவ்வளவும் சேர்க்க போகிறதில்ல. எங்களுக்கு ஒரு 5 6 தோசை இருந்தால் சரியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்க போகிறோம். இது மொத்த மாவும் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ கலந்துக்கலாம். இது வந்து முடக்கத்தான் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டு எடுத்து உள்ளே இருக்கிற அந்த தூசி தும்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கலாம். சில பேர் வந்து வெறும் முடக்கத்தான் மட்டும் போட்டு அரைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இது வந்து கசப்பு இருக்கும் இல்லையா, அதனால இது வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இல்லை, ஒரு பிடி அளவு புதினா. இது வந்து நம்ம பால்கனியில் நம்மளுடைய தொட்டிலேயே விளைஞ்சது. அதனால எந்த மருந்து எதுவும் இல்லை. அதனால ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு பாருங்க. இப்போதான் பறிச்சுன்னு வந்தேன். அதே மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலான்னு இதுவும் நல்லா அலம்பி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் அரைக்கும் போது இந்த சீரகம், மிளகு, அந்த இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம். இந்த முடக்கத்தானியும் சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். மாவுல வந்து உப்பு இருக்கு, இருந்தாலும் இது அரைச்சதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இதுல வந்து வெங்காயம், பூண்டு அதுவும் சேர்க்குறாங்க. நான் அதெல்லாம் இன்னைக்கு சேர்க்கல. வெங்காயம், பூண்டெல்லாம் எதுவுமே சேர்க்கல. வெறும் இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். வந்து இந்த சீரகமும் மிளகும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அந்த மாவில் கலந்துட்டு நம்ம தோசை வைக்கும்போது பார்க்கலாம். எடுத்துன்னு வந்துட்டேன். பச்சை கலராக இருக்கு பாருங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். மாவு வந்து ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து வச்சிருக்கேன். மிச்ச மாவு அதில் வச்சிருக்கேன். வேணும்னா கலந்துக்கலான்னு. ஏன்னா பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும் தோசை வைக்கும்போது. எல்லா மாவுலையும் போட்டோம்னாக்கா நல்லா வராது இல்லையா, அதனால இப்போ இதை கொட்டுறேன். இது பாருங்க, நல்லா பச்சை நிறமா வரணும். இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்கலான்னுட்டு நான் கொஞ்சமாக ஒரு 4 கரண்டி தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 5 தோசை வர அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஒரு தோசை பார்த்துட்டு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம தோசை வந்து வாக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கல் வந்து காஞ்சின்னு இருக்கு. இப்போ இந்த மாவில் உப்பு எவ்வளோ தேவை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு தோசை வாக்கலாம். வந்துட்டேன், உப்பையும் பார்த்துட்டேன் நான். ஒரு தோசை பார்க்கலாம். இன்னும் கூட மாவு சேர்க்கலாம். நல்ல பச்சை நிறமாக தான் இருக்கு. நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் வேகட்டும். இது வந்து பெருசா இல்லாம சின்னதா கல் தோசை மாதிரியும் வாக்கலாம். கொஞ்சம் சாஃப்டா இருக்கும்.
இது ரொம்ப மொறுமொறுன்னு வராது. திருப்பி போட்டிருக்கேன். ரெடி ஆயிடுத்து. தோசை தொட்டுக்க சாம்பார் வச்சிருக்கேன். நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் நீங்க பார்க்க முடியும். என்னோட வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.